சிலுவை நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறது. சிலுவை என்பது அன்பின் சின்னம் மாத்திரம் அல்ல, அது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பும் கூட. நாம் சிலுவையை நோக்கும்போது பாவம் எவ்வளவு தீவிரமானது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இயேசு துன்புறுத்தப்பட்டு மரித்தார். ஆனால் நற்செய்தி இதுவே, நாம் அவரிடமே திரும்பி வருமாறு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே வேதம் கூறுகிறது, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். மனம் திரும்புதல் என்பது நமது திசையை மாற்றிக் கொள்வதாகும். அது பாவத்திலிருந்து விலகி தேவனை நோக்கி திரும்புவதை குறிக்கிறது. சிலுவை நிமித்தம் ஒரு புதிய துவக்கம் சாத்தியமாகிறது. இன்று சிலுவை நம்மை அழைக்கிறது. தேவனிடம் திரும்புங்கள், அவருடைய இரக்கத்தையும் புதிய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.